30 நாள் ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமா மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல இது டே நம்பர் 13. சைத்தாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமே கேரக்டர். எந்த வில்லனாக இருந்தாலும் சரி ஒன் பஞ்சில் நாக் டவுன் பண்ணிடுவாங்க. இந்த சைத்தாமாவோட ஒர்க் அவுட்டை தான் நான் 30 நாளாக வந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த 13 days பண்ண வரைக்கும் ஃபிசிக்கலாக இருக்கிற பெயினை விட மென்டலாக இருக்கிற பெயின் ரொம்ப அதிகம். ஒரு நாள் இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எஸ் கிவ் அப் பண்ணிடலான்னு ஒரு நாளும் தோணாத நாளே கிடையாது. முக்கியமாக 10 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணும் போது நரகத்துக்கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு டே நம்பர் 13 என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் என் மச்சான் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். தென் அவங்ககிட்ட வந்து உண்மையான ரகசியங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் அந்த ஒன் பஞ்ச் மேனா? நீங்கள் தானா? அங்கேருந்து 100 புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போனேன். எஸ் வழக்கம் போல் இல்லாமல் ஈஸியாக தான் இருக்குது. இப்போலாம் புஷ்அப்ஸ் ஓரளவு பெட்டர் ஆகிட்டே போகுது. புஷ்அப்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனேன். ஸ்குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்குவாட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் போக போக பழகிடும் நம்புறேன். அண்ட் ஃபிசிக்கில் நல்லாவே மாற்றம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன டயட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தேன்னா இன்னும் நல்லாவே வரும். பட் டயட் தான் என்னால் 100% கொடுக்க முடியல. அதை முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போய் புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு போயாச்சு. புல்லப்ஸ் 100 இருக்கிற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேயே இந்த புல்லப்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கோலரானவன். கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இந்த புல்லப்ஸ் மட்டும். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 100 புல்லப்ஸையும் கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப்ஸ் தான். சிட்டப்ஸ் வந்து ஒரு 100. எஸ் இது போடும் போது இன்னும் ஸ்லைட்டான முதுகு வலி வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த லோவர் பேக் பெயினை தவிர்க்க முடிகிற மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓரளவு பெட்டர் ஆகிக்கிட்டே வருது. தென் அதை முடிச்சுட்டு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்ஸ் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஜாம் பன் எடுத்தேன். வழக்கமாக பனானா தான் எடுப்பேன். இன்னைக்கு ஜாம் பன் கொஞ்சம் கிரேவிங்ஸ்னால எடுத்துட்டேன். தென் 10 கிலோமீட்டர் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் 10 கிலோமீட்டர் பண்ணக்கூடாது நிறுத்திடலாம் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி புஷ் பண்ணி தான் அந்த 10 கிலோமீட்டர் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த 10 கிலோமீட்டர் ஓடி ஒரு வழியாக முடிச்சுட்டேன். இந்த 30 நாள் சேலஞ்ச் முடியும் போது நான் எப்படி மாறுவேன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே 13 முடிஞ்சது. டே 14 மீட் பண்ணலாம். பை.